வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்காதவர்களுடைய நிலைமை என்னன்னா அக்கினியில் போடப்படும் என்று வேத வசனம் சொல்கிறது. அதுக்காக சிஸ்டர் பட்டினியா இருக்கணுமா? வீடு வாசல் வேண்டாமா? ஒரு கார் வேண்டாமா? ஒரு பைக் வேண்டாமா? எல்லாம் வேணும், எல்லாம் நான் வேண்டான்னு சொல்லல. உன் தகுதிக்கு மிஞ்சி இன்னும் வேணும். அதான் ஒருத்தன் இருந்தான், அவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன, மதிகேடனே, நீ இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிச்சு கொண்டு வச்சிருக்கிறியே, இவ்வளவு தானியத்தை ஆலையில கொண்டு கட்டி வச்சிருக்கிற, இன்னைக்கு உன் ஜீவன் போனா நீ எங்க செல்லுவ? இதெல்லாம் யாருக்குடையதாகும்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் ஒரு ஆளுக்கு ஊழியர்களுக்கா இருக்கலாம், விசுவாச பிள்ளைகளுக்கா இருக்கலாம், யாருக்காக இருக்கலாம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதம் எதற்காக நாம் செலவழிக்க வேண்டும் என்றால், இல்லாத தரித்திரருக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும். நீங்களே வச்சு 5 ஸ்டார் ஹோட்டல், அங்க பெரிய பெரிய ஹோட்டல் அப்படிதான்